அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான ஒரு சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இந்த வாய்ஸ் கட்டையும் கேளுங்கள். هذه حرامي علي بابا خدامة، واللي يعثر عليها هذا صوتي وهذا رقم تليفوني. ඒගොල්ලෝ මාව තමා දැන් ඇරස් කරගෙන ඉන්නේ. මේ මට ලංකාවට යන්න විදිහකුත් නැහැ. දැන් ඔක්කොම බ්ලොක් කරලා තියෙන්නේ. මගේ තමයි බ්ලොක් කරන්න යන්නේ. ඒක නිසා මට මෙයාව ඉන්න තැනක් දන්නවනම් මේ දාලා තියෙන නම්බර් එකට අපිව දැනුවත් කරන්න. லியனகே நயனா ஷானிகா குமாரி அனுராதபுரம் கூட இருக்கிற பாவத்துக்கு வேலை போட்டு கொடுத்த ஒரு சகோதரியும் இப்போ கடைசியில் இவங்களால் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை பற்றி தகவல் தேவை. அதே போல் அந்த டிஸ்பிளேயில் பார்த்தா 2019 2020ன்னு அடிச்சிருக்குது. எனக்குன்னா தெரியலை. நானே போய் லைசன்ஸை எடுத்து கிளியரிஃபை பண்ணட்டுமா? எல்லாரும் வீடியோ அனுப்புகிறீங்க. யாரோ ஒருத்தர் வீடியோ நியூஸ் போட்டிருக்காருன்னு அனுப்புகிறீங்க. அப்போ அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே? நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் போனேன், எனக்கு லைசன்ஸ் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. هذه خدامة يشيل ذهب من بيت قيمته يمكن 1500 دينار، تراسي، سوارات، قلادة، تراسي سوارات مال بنية، 2 خاتم، هذا كله يشيله خدامة ويروح من عند بيت. هذه حرامي علي بابا خدامة، واللي يعثر عليها هذا صوتي وهذا رقم تليفوني. اللي يلقى الخدامة رجاء يدق على تليفوني 3 6 5 4 2 7 9. أكرر، من يلقى الخدامة يدق علي 3 6 5 4 2 7 9. شكرا. සලාම් අලයිකුම් යාළුවනේ, කොහොමද? මෙන්න මේ ෆොටෝ එකේ ඉන්න කෙනාට මම වැඩක් හොයලා දීලා දැන් එයා මෙහෙම රත්තරන් බඩු හොරකම් කරගෙන පැනලා ගිහලා තියෙනවා. දැන් එයා වැඩ කරපු ගෙදර කට්ටිය මාව තමයි අල්ලගෙන තියෙන්නේ. මම දැන් උදව් කරන්න කියලා මම අමාරු වෙట్లా තියෙන්නේ. දැන් මෙයා ඉන්න තැනක් දන්නවනම් කවුරු හරි අපිව දැනුවත් කරන්න. මේ දාලා තියෙන නම්බර් එකට මේ කතා කරලා දැනුවත් කරන්න. මොකද මෙයා දැන් මෙයා නිසා ලොකුම අමාරුවක මම වැටිලා ඉන්නේ. ඒගොල්ලෝ මාව තමයි දැන් ඇරස් කරගෙන ඉන්නේ. මේ මට ලංකාවට යන්න විදිහකුත් නැහැ. දැන් ඔක්කොම බ්ලොක් කරලා තියෙන්නේ. මගේ තමයි බ්ලොක් කරන්න යන්නේ. ඒක නිසා මට මෙයාව ඉන්න තැනක් දන්නවනම් මේ දාලා තියෙන නම්බර් එකට අපිව දැනුවත් කරන්න. ඔයගොල්ලන්ට බොහොම ස්තුතියි. லியனகே நயனா ஷானிகா குமாரி, ஷானி அப்படின்னு கூப்பிடுவாங்களாம் இவங்களை. அனுராதபுரம் இவங்களுடைய நாடு. பாஸ்போர்ட்டில் உள்ள எக்ஸ்பைரி டேட்டை பார்த்தீங்கன்னா 2022 6 22 22 6 32 2032 வரைக்கும் இருக்குது. ரீசெண்டாக தான் குவைத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு சகோதரி என்ன பண்ணுறாங்க, இப்போ கடைசியாக வாய்ஸ் போட்டிருந்தவங்க வேலைக்கு போடுறாங்க. தெரிஞ்ச வீட்டுக்கு வேலைக்கு கொடுக்குறாங்க. இவங்க வந்து வெளியில் ரூமில் தங்கி இருந்துருக்குறாங்க. சரி, வேலை இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு வேலைக்கு கொடுக்க அந்த வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு கடைசியில் இப்போ 1500 தினார் பெறுமதியான நகை பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 150 தினாராக கூட இருக்கலாம். ஏன் நீங்கள் திருடாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ குரூப்பில் இது வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் ஆகிட்டு வருது. தயவுசெய்து நாட்டோடைய மானத்தை நார் அடிக்காதீங்க. ஒரு வேளை இவங்களை பற்றி தெரிஞ்சால் இந்த நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. இல்லை அவங்கள வந்து நீங்கள் எங்கே அனுப்பணும்னா எம்பசிக்கு அனுப்பணும். ஒருவேளை அவங்க இல்லை நாங்கள் தப்பெல்லாம் பண்ணலை, இவங்க வேணும்னு பொய்ய சொல்கிறாங்க அப்படின்னா உடனே தூதரகத்துக்கு போங்க. ஏன்னா அக்காமா இல்லாமல் தான் நீங்கள் இருக்கிறீங்கன்றது தெரிய வந்திருக்குது. தயவு செய்து தூதரகத்துக்காவது போய் உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லி தயவு செய்து அந்த வாய்ஸ் ஷேர் ஆகிறத நிறுத்துங்க. சகிக்க முடியலை. குவைத்திகள் நம்மளுக்கு இந்த வாய்ஸை அனுப்பும்போது, இந்த ஃபோட்டோவை அனுப்பும்போது, சிலானி இப்படி ஹராமி திருடிட்டா என்னென்னு பாரு, நீ தான் அக்பார், நீ தான் நியூஸ் போடுறவன் அப்படின்னு எனக்கு அனுப்பும்போது உண்மையிலேயே ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் அவங்கள காண்டாக்ட் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கும்போது இப்படி தான் வேலைக்கு போட்டாங்க ஒருத்தர், அவங்க தான் இந்த மாதிரி கொண்டு வந்து விட்டாங்க. இப்போ அப்படி வேலைக்கு கொண்டு வந்த இடத்துல இவங்க வேலை செஞ்சுட்டு இப்படி எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த பெண்ணுடைய நம்பர் எடுத்து அவங்களோட பேசினா ரூமில் வந்து அவங்க இருக்கிறக்கூடிய அந்த பார்ட்டிஷன் ரூமில் வந்து தங்கி இருந்தாங்களாம். தங்கி இருந்த பாவத்துக்கு நானும் ஏதோ என்னால் முடிஞ்சதை உதவியை வேலை எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வேலை ஒன்றுக்கு போட்டு விட்டேன்
கடைசியில் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு அவங்களும் புலம்புறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா கடைசி அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் இந்த பெண்ணுடைய இருந்த சாப்பிட போகிறதுக்கு இவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த பாபா மாமா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க ரூமில் வச்சுருக்காங்க. இப்போ இவங்க சாப்பிட போகிறதுக்காக வச்சுருந்த பொருட்கள்லேருந்து எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டாங்க. இவங்க வந்தால் மட்டும்தான் அவங்களுடைய அந்த பொருட்களை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு தலைவலியாக அவங்களுக்கு மாறி இருக்குது. வேலை எடுத்து கொடுத்த பாவத்துக்கு இப்போ கடைசியில் அவங்களும் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை பற்றின தகவல்கள் தெரிஞ்சால் இந்த நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. இல்லை அவங்க மேலே ஏதாவது குற்றம் இல்லை நான் நல்லோம் அப்படின்னாங்கன்னா அவங்கள தயவு செய்து தூதரகத்துக்காவது அனுப்புங்க. தயவு செய்து இந்த ஷேர் ஆகிற வாய்ஸையும் ஃபோட்டோவையும் நிறுத்தினா மட்டும்தான் நம்மளால் நம்ம இளைஞர்களுக்கு ஒரு இருக்கக்கூடிய கொஞ்சம் மரியாதையாவது காப்பாற்றப்படும். இல்லைன்னா கடைசியில் ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் கேவலமாக முடியும் இந்த வாய்ஸும் இந்த ஃபோட்டோவும். தயவு செய்து முடிந்த வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. இவங்களை மானபங்கப்படுத்தணும் இல்லை இவங்களுடைய தகவலை வெளிப்படுத்தணும் அப்படின்றது நம்மளுக்கு நோக்கம் இல்லை. ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா குவைத்திகளிடையும் குவைத்திகளுடைய குரூப்புகளில் ஷேர் ஆகுது. சோஷியல் மீடியாவில் அவங்க போனதை நான் ஹோல்டு பண்ணி தான் அரபி சோஷியல் மீடியாக்களில் போடாமல் எங்களுடைய மீடியாவில் நான் போட்டு இவங்களை பற்றின தகவல் எடுத்து தாரேன் அப்படின்னு சொல்லித்தான் அந்த கஃபீலை நிறுத்தி வச்சுருக்குது. இல்லைன்னா அவருடைய சோஷியல் மீடியா ட்விட்டர், வாட்ஸ்அப், டிக்டாக் அந்த இதுலாம் போடலாம்னு ஐடியா பண்ணி வச்சுருந்துருக்காரு. நான் ஹோல்ட் பண்ணியிருக்கிறேன். பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இவங்களை பற்றின தகவல்கள் யாராவதுக்கு தெரிஞ்சால் தயவுசெய்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னுடைய மெசேஞ்சருக்கு சரி அப்டேட் பண்ணுங்கள். ஒரு தலைவலியிலேருந்து தப்பிச்சு ஒரு மாதிரியாக கிளியராகி வந்தால் அடுத்த தலைவலி நம்மளை தேடி வருது. இதோ பாருங்க. ये सिविल आई डी का हो जाएगा और इसमें प्रिंटेड के लिए डालना है. प्रिंटेड लिखेगा. लाइसेंस हो डाला. लाइसेंस हो मेरे को अब लाइसेंस डालना है. ठीक है. चोर है ये मेरे साथ जो है मतलब ये देखो प्रिंटेड है. प्रिंटेड होने के बाद आईडी निकाल लेना है. ओके. अभी थोड़ा सबर करो 5 मिनट बाद में निकल जाएगा. யூடியூபர் சியாப்தீனும் வீடியோ போட்டிருக்காராம். கவர்மெண்ட்டால் அறிவிச்சிருக்காங்க இனி காதிம் வீசாக்களுக்கு மட்டும் லைசன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவருக்கு எங்கேருந்து அந்த சோர்ஸ் கிடைச்சது அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் நானும் ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில் இவங்களுடைய அனைத்து ஒஃபிஷியல் பேஜ்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நானும் உங்களுக்கு ஒஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி தாரேன். ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு தகவல் கிடைக்கல. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், இப்போ ரீசெண்டாக அண்ணையா போட்ட வீடியோவுக்கு பிறகு என்னையா அது ரோதனையாக போச்சுன்னு நானும் போய் மெஷினில் போனேன். கடைசியில் மெஷினில் உட்காந்துருந்த ஒரு ஆள் சொல்லிட்டாரு, இல்லை அது காதிமுக்கும் இல்லை, ஷூனுக்கும் இல்லை, யாருக்குமே இல்லை. இது லைசன்ஸ் எடுக்கிறதா இருந்தால் கஃபீல் குவைத்திகளுக்கு மட்டும்தான் எடுக்க முடியும். உங்களுக்கு அப்படி தேவையாக இருந்தால் நீங்கள் முரூரில் போய் பேசிவிட்டு முரூரில் உள்ள மெஷின்களில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் நானும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வந்தது மட்டும்தான் மிச்சம். அப்படி இருந்தும் நான் போய் வீடியோ எடுத்து எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா திருப்பி இருந்தால் புதிய ஒரு வீடியோ வெளியாகுது. பிரச்சனை இல்லை, அல்கூத்தில் போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்க சொன்ன மால்களில் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த இதில் இந்த வீடியோவிலே அழகாக போட்டு காட்டுறது தானே. ஒரு பக்கம் ஐடி கார்டை போடுங்க, இன்னொரு பக்கம் உங்களுடைய லைசன்ஸ் இன்சர்ட் பண்ண சொன்னால் அதை இன்சர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிரிண்டிங் காப்பி முன்னாடி காட்டுறது டிஸ்பிளேயில் ஓகேன்னு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உடனடியாக பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா கீழே பிரிண்ட் ஆகி வரும். அவ்வளோதான், சிம்பிள் தான். ஆனால் நீங்கள் அல்கூத் மாலில் அல்லது சுல்தான் காம்ப்ளெக்ஸ் அமீரி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசைட்டில் இருக்குதே அங்கே அல்கூத் மாலில் 360 போய் செக் பண்ணி பாருங்கள். இருந்துச்சுன்னா ஓகே எடுக்கலாம் அப்படின்னா தாராளமாக எடுங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து எனக்கும் அனுப்புங்க. அப்போ கன்ஃபார்ம் அங்கே யாருமே உங்களுக்கு தடை இல்லை கன்ஃபார்ம் அப்படின்னா நாமளும் மக்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஆனால் இப்போதைக்கு இது சம்மந்தமான கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நபர் போட்டிருக்கிற வீடியோவில் நான் பார்த்த வகையில் 2019 2020 அந்த பாருங்கள், 2019 2020 மாறுற மாதிரி காட்டுது. 2025ஆம் ஆண்டே ஆரம்பிச்சிடுச்சு. இன்னமும் 2019 2020 அது மிஷினில் ஓடுதுன்னா என்ன பழைய வீடியோவா, இல்லை இந்த வீடியோ பழசா, இல்லை அந்த உள்ளே ஓடிட்டு இருக்கிற வீடியோ பழசான்னு கூட கன்ஃபியூஷனாக இருக்குது. பிரச்சனை இல்லை, எது எப்படியோ உங்களால் முடிஞ்சால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் ட்ரை பண்ணுறேன். எங்களையாவது போக கிடைச்சா நிச்சயமாக போய் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நம்மளுக்கும் அதே வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா எப்படி எடுக்கிறதுன்றதை ஃபுல் தெளிவாக ஒரு வீடியோவும் தமிழ் அழகாக போட்டுட்டு அதே மாதிரி
எடுக்கலாம் அப்படின்றத சந்தோஷமான செய்தியையும் அறிய தருகின்றேன். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் ஐடியிலேயே உங்களுடைய லைசன்ஸ் வந்து அப்டேட் ஆகியிருக்குது. முடிந்த வரைக்கும் அதையும் வந்து நீங்கள் மொபைல் ஐடியை டவுன்லோட் பண்ணி அதில் ஒரு பிரிண்ட் எடுத்து சரி, சாதாரணமாக நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சரி, அதை கட் பண்ணி கூட பிரிண்ட் போட்டு வச்சுக்கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளவு தான் நண்பர்களை இப்போதைக்கு இருக்கிற தகவல். ஏன்னா நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கிறீங்க, அவர் வீடியோ போட்டிருக்காரு, இவர் வீடியோ போட்டிருக்காரு, நீங்கள் ஏன் அவர்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க? இழிச்சவாய் நான் தானே எல்லாத்துக்கும் ஓப்பனாக வச்சுக்கிட்டு வாங்க மெசேஜ் போடுங்க ரிப்ளை பண்ணுறேன்ட்டு இருக்கிறேன். அப்படியா? இல்லை, அப்படின்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் கேட்குறது நியாயம்தான். ஆனால் என்னால் முடிந்தது அதுதான். நான் வந்து போயும் நேரடியாகவும் பார்த்துட்டு எடுக்க முடியலை. பிரச்சனை இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் தேடி விசாரித்து பார்த்துட்டு கட்டாயமாக உங்களுக்கு அப்டேட் ஒன்று பண்ணுறேன். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அந்த பெண்மணி பற்றிய தகவல் கிடைச்சா மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அந்த நம்பருக்கு இல்லைன்னா என்னுடைய மெசேஜ் இருக்குது.